திருவாசகம். சிவபுராணம். சிவன் அவன் என் சிந்தையில் நிற்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை விளை முழுதும் ஊய இப்பன்னியான் கண்ணுதலான் தன்கருணை கண் காட்ட வந்த ஏதி என்னதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி. 1. சிவன் அவன் என் சிந்தையுள் நிற்றல் ஆனால். பொருள்: என் மனதுக்குள் சிவன் நிலைத்திருப்பதால். விளக்கம்: இங்கே பக்தன் தனது மனதில் சிவனை இடம் பெற்றிருக்கிறான். ஒருவர் மனதில் சிவனை நிலைத்து வைக்கும்போது அவர் சிவமயமாவார். 2. அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. பொருள்: அவன் அருளினால் அவனையே நான் வணங்குகிறேன். விளக்கம்: இறைவனின் அருள் இல்லாமல் அவரை பற்றிய சிந்தனையும் பக்தியும் வராது. சிவனே அருள் புரிந்து பக்தனை தனது வழியில் இட்டுச் செல்கிறான். 3. சிந்தை மகிழ சிவபரானந்தம் தன்னை. பொருள்: மனம் மகிழும் நிலையில் சிவபரமானந்தம் சிவனின் ஆனந்தம் தோன்றும். விளக்கம்: ஒருவரின் மனம் தூய்மையாகி சிவனை பற்றி சிந்திக்கும்போது அவர் ஆனந்த நிலையை அடைவார். சிவன் மீது பற்றுக்கொள்வது மூலம் மனதிற்கு இறுதியாக அமைதி கிடைக்கும். 4. முந்தை வினை முழுதும் ஊய இப்பன்னியான். பொருள்: கடந்த கால வினைகள் அனைத்தும் முடிவுற நான் சிவனை அடைவேன். விளக்கம்: கடந்த பிறவிகளில் செய்த பாவ புண்ணிய கர்மங்கள் அனைத்தும் நம்மை அடிக்கடி துன்புறுத்தும். ஆனால் சிவனின் நினைவில் ஒருமுகமாக இருந்தால் அந்த கர்ம வினைகள் முற்றிலும் அழிந்து விடும். 5. கண்ணுதலாக தன் கருணை கண் காத்த வந்த ஏதி. பொருள்: அவன் தன் கருணை கண் திறந்து என்னை ரட்சிக்க வந்தான். விளக்கம்: சிவபெருமான் கருணையானவர். அவர் பக்தர்களுக்கு அருள் செய்யும் போது அவரது கருணை கண் திறக்கப்படுகிறது. ஒருவருக்கு உண்மையான பக்தி ஏற்பட்டால் இறைவன் அவரை காப்பாற்ற வருவான். 6. எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர்குழல் இறைஞ்சிச். பொருள்: எண்ணிப்பார்க்க முடியாத அழகுடன் கண்ணம்மை பார்வதி சிவனை வணங்கினாள். விளக்கம்: இறைவன் பற்றிய உண்மை ஞானம் புத்தகங்களிலோ சொற்களிலோ அடங்காது. அது ஆன்மீக அனுபவத்தின் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ளலாம். பார்வதி தேவி கூட சிவனை அடைய பெரிய தவம் செய்தார். இந்த பாடல் அத்வைத தத்துவத்தையும் பக்தியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. ஒருவர் தனது மனதை முழுமையாக சிவனிடம் செலுத்தினால் அவர் சிவனே ஆகிவிடுவார். இதனால் கர்ம வினைகள் அழியும், மனம் தூய்மையாகி இறுதியில் ஆனந்த நிலையை அடையலாம். பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யவும்.